Hi friends, welcome to Chennai's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஆலு பராத்தா. அதுக்கு முன்னாடி நம்ம Chennai's Kitchen சேனல் நீங்க Subscribe பண்ணாம பார்க்கறவங்க Subscribe பண்ணுங்க. சைடுல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆலு பராத்தாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 100 கிராம் இருக்கும். இதுல தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா கோதுமை மாவு கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட ரொம்ப நல்லது தான். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இது ஸ்டஃபிங்க்கு உள்ள வச்சு நம்ம தேக்க போறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். உப்பு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தான் இப்ப போட போறோம். மாவுல ஆல்ரெடி போட்டாச்சு. அதனால இதுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் சேர்க்கிறோம். இது ஒரு பாதி வேக்காட்டுக்கு வந்தா மட்டும் போதும். ஆனியன் பாத்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் பிடிக்கலன்னா கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பட் இது போட்டால் நல்லா இருக்கும். கரம் மசாலாவும் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா 1/4 ஸ்பூன். இது இருந்தால் சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு ஒன்று சேர்ப்பாங்க. அது இல்லாததுனால நான் லெமன் சேர்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை தான் கொடுக்கும். அதனால பாதி லெமன் சீட் எடுத்து வச்சிருக்கேன். இது பிழிஞ்சு விட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும். இந்த மசாலாவோட வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம். பிகாஸ் நம்ம பராத்தால வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பச்சை வாசனை இருக்கும். என்னதான் வேக வச்சு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாசனை இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சிடலாம். அப்போதான் பராத்தாக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாக வதக்கி எடுத்துடணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு பரோட்டா நடுவில் வச்சு உருட்டலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்க்கு திரட்டி இருக்கும். இது திக்னஸும் பார்த்தீங்கன்னா மீடியம் அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதோட ஒரு சின்ன சைஸ்க்கு இது சென்டரில் வச்சு நம்ம மூடி திரட்டிடலாம். மாவு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இடத்துல இல்லைனா நீங்கள் உருட்டும் போது மாவு மட்டும்தான் தனியாக தெரியும், ஆளு தெரியவே தெரியாது. ஸோ இதை எடுத்துகிட்டு மீதி நம்ம உருட்டும் போது சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அமுக்கி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் தவாவில் போட்டு எடுக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்றதுனால ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறேன். நான் வீடியோக்காக பண்ணுறதுனால. பார்த்தாலே இது ரொம்ப அழகாக இருக்குது. மீதி இருக்க மாவை நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் திரட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு சுற்றி எடுத்துடலாம்.
இப்போ தவா பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. பரோட்டாவை போட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்க்காமல் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே வந்து இந்தமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். ஃபுல்லாக வந்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆலோ பராத்தா பார்த்திங்கன்னா சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கமும் வெந்துடுச்சு. ஸோ ஆலோ பராத்தா வந்து எப்படி செஞ்சோன்றது பார்த்தீங்க. இதுக்கு வந்து மைதா உருளைக்கிழங்கு இது 2 இருந்தாலே போதும். 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தயிர், கட்டி தயிர் புளிப்பாக இருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா. அப்படி இல்லைனா வந்து நான்வெஜ் ரெசிபி எதுவாக இருந்தாலும் நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.